அப்புறம் இப்போ நம்ம காசு பணத்த தேடி தான் வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த காசு பணத்த அதிகமா லாபம் வச்சு யாரு சம்பாரிப்பாங்க அப்டின்னா, ஒரு ஜாதகத்தில வந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா, இவர மாரி வியாபாரத்தில ஜாலக்கா பேசி சம்பாரிக்க முடியாது. வாய் சாமர்த்தியம் அதிகம். ஒரு பொருள எப்படியாப்பட்ட பொருளா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் பண்ணி, ஜாலக்கா பேசி, நேக்கா விக்கிறதுல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய வேலை செய்வார். அதே சமயத்தில, அந்த ராகு சுக்கிரன் கூட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்தா, மதி மயக்கிற மாரி அழகா, கற்பனையா, கவர்ச்சியா பேசி, பிசினஸ கல்லா கட்டுறதுல இந்த நபர அடிச்சுக்க முடியாது. இதற்கு அவங்க ஜாதகத்தில லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு இருக்கணும். அல்லது ராகு இருந்தாலும் பரவால்ல. சுக்கிரன், ராகு சேர்ந்திருந்தா கவர்ச்சிகரமா பேசுவாரு. ராகு மட்டுமா இருந்தா பிரம்மாண்டமா பேசுவாரு. புதன், ராகு சேர்ந்திருந்தா இவர மாரி வியாபார நுணுக்கமா பேசுறதுக்கு ஆளே கிடையாது. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.